இருதயத்தை குறித்து, ஹல்லேலூயா, இருதயங்களில் மாற்றங்களை குறித்து, இருதயத்துடைய மாற்றங்களை குறித்து நேற்றைய தினம் நம்மோடு பேசினார் ஆவியானவர். இன்றைக்கும் அதிலே மீதியானவைகளை அவன் பேசுவான். நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு 6 விதமான முக்கியமான இருதயங்களை குறித்து சொன்னேன். 6 விதமான முக்கியமான இருதயம் உண்டு என்று சொன்னேன். அதில் எத்தனை இருதயத்தை சொன்ன நேற்று தியானித்தோம்? ஹல்லேலூயா, 1 தான் தியானித்தோம். என்னது தியானித்தோம்? வஞ்சிக்கப்படுகிற இருதயம். சொல்லுங்க, வஞ்சிக்கப்படுகிற இருதயம். ஹல்லேலூயா, கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது இருதயங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனாலும், இருதயங்கள் சரியாக இருக்க வேண்டுமே ஆனாலும், முதல்ல நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம்? லீதியாளின் இருதயத்தை குறித்து. லீதியாளின் இருதயம். ஹல்லேலூயா, நேற்று தியானித்தோம் லீதியாளின் இருதயத்தை குறித்து. கண்களை மூடு ஒரு நிமிஷம். ஆவியானவரே, நாளை உங்களை பேசுவதுக்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தால் மட்டுமல்லப்பா, உங்கள் வாயில் புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியாக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, சத்தம் கேட்க போகிற எல்லா பிள்ளைகளையும் உங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒரு மறுமாக்கப்பட இருதயத்திலே கர்த்தாவே மாற்றங்கள் சம்பவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, வஸ்து போராடுகிற அந்தகார கிரியைகள் விலகுவதுக்காய் ஸ்தோத்திரம். வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். அடிமை சுழல் மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. சத்தமே ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். மகன் வாசித்தாதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போமாக. அப்போஸ்தலர் Acts chapter 16 verse 14. தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். கவனிக்கும்படி பவுல் சொல்கிறவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்ப நேற்று சொன்னோம், கவனித்துக் கொள்ளுங்க. லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது. ஏன் திறக்கப்பட்டது? 2 உதாரணம் சொன்னேன். ஒன்று, அவள் தெய்வ பயம் உள்ளவள். அவள் எப்படிப்பட்டவள்? தெய்வத்தை வணங்குகிறவள், தேவனை பயமுள்ளவள். ஒன்று. 2வது, வசனத்தை கேட்க வாஞ்சித்தவள். எப்போதும் வாஞ்சியுள்ள ஆத்ம மேலதான் என்னச்சுவாரு? அவர் நிரப்புவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை பாய்க்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அதுபடியால் சபையாராயிருக்கிற நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் காத்திருந்தால், ஒவ்வொரு வசனத்தை நோட் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தும்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தால், நிச்சயமாகவே தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நேற்று சொன்னேன், ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி நம்ம ஆமென் பிசிக்கலி சபைக்குள்ள, மென்டலி வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? பிசிக்கலி எங்கே இருக்கிறோம்? சபைக்குள்ளால. மென்டலி எங்கே இருக்கிறோம்? ஆமென் அமெரிக்கா, ஜெர்மன், சிங்கப்பூர், இந்தியா, அங்கே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்ய முடியாது? தேவன் இருதயத்தை திறக்க முடியாது. தேவன் இருதயத்தை திறக்க வேண்டுமேனால் என் இருதயம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் இருதயம் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்க வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். தேவ வார்த்தையை கேட்க வாஞ்சிக்க வேண்டும். நிச்சயமா தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசனமான வசனமாக சொல்லப்படுகிறது, ஒரு பஞ்ச காலம் ஆரம்பித்து விட்டது. என்ன காலம்? ஆமென். ஆகார பஞ்சம் அல்ல, அப்பத்தின் பஞ்சம் அல்ல. ஆமென். பின் என்ன பஞ்சம்? வசனம் கேட்க முடியாத பஞ்சம் ஆரம்பித்து இருக்கிறது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆரம்பிச்சிருக்கா இல்லையா? ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அநேகர் யூடியூப்புகளை பார்க்கிற சகோதர சகோதரிகள், பாஸ்டர் வாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 3 இல்லை 4 மெசேஜ் தான் கொடுப்பாரு. ஆமென். ஆனால் நாங்கள் டெய்லி 4 மெசேஜ் கேட்டுருவோம். இல்லையா? பல மெசேஜ்களை கேட்டுட்டு பாஸ்டர் சொல்கிற மெசேஜை கணக்கு மார்க் போர்டு வந்திருக்கிறவங்களும் இருப்பாங்க. கதை ஆசிரியப்பாராக. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும்,
ஸ்தோத்திரம். இப்போது நீங்கள் கேட்கிற பிரசங்கங்களை நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும். ஆமென். அதிகமாக வசனங்கள் இல்லாத பிரசங்கங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆமென். ஒன்று. ரெண்டாவது, தேவையான வசனம் இல்லாத பிரசங்கத்தையும் கேட்பீர்கள். அவனுக்கு ஹல்லேலூயா. நாங்களும் கேட்குறோம் பிரசங்கம் அப்படின்னு இருப்பதல்ல. ஆமென். வசனம் இருக்குதான்னு பார்க்கணும் நீங்க. ஆமென். அதே பழைய ஊழியக்காரர்கள் ஏகதேசம் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. அதிகமாய் வசனத்தை குறித்தே பிரசங்கிப்பார்கள். அதிகமாய் தேவ ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கிப்பார்கள். அதிகமாய் மறுமைக்குரிய காரியத்தை தான் பிரசங்கிப்பார்கள். அதிகமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையையும் கர்த்தர் எதை குறித்து பேசினாரோ, எதை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவைகளையே அதிகமாய் ஆழ்ந்த சத்தியத்தை சொல்லுவார்கள். அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இருதயத்துக்கும் நம்முடைய எல்லா தேவைக்கு போதுமானதாய் வெளிப்படும். இப்போ உள்ள பிரசங்கம் அப்படி அல்ல. நமக்கு ஒரு தேவை மட்டும் பூர்த்தி செய்கிறதாய் காணப்படும். அதிகமாக என்ன தேவை? உலகத்துக்குரிய ஐஸ்வர்யமான மோட்டிவேஷன் மெசேஜ்களை தான் அதிகமாய் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்க வாஞ்சிக்கிறோம். கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, ஆனபடியால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது ஆவியில் அறிந்து கொண்ட சம்பவம், ஆமென், வசனத்தின் பஞ்சகாலம் ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. என்ன வசனத்தின் என்ன காலம்? வசனத்தின் பஞ்சகாலம் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. இனி உதாரணத்துக்கு சொல்லுறேன். எல்லாரோடும் பைபிள் இருக்குது, எல்லாரும் பைபிள் இருக்குது. ஆமென். இன்னைக்கு உண்மையை சொல்லுங்க. ஒரு அதிகாரம் படிச்சு கை தூக்குங்க சொன்னா பார்த்தீங்களா? உண்மை இல்லையா? 100 பேர் இருந்தா எத்தனை பேர் கை தூக்குவாங்க? 15 பேர் தூக்குறாங்க. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பஞ்சகாலம் ஆரம்பித்து நமக்குள்ளே ஆரம்பிச்சாச்சு. வசனத்து பஞ்சகாலம் இருக்குது. வீட்டில் 3-4 பைபிள், 3-4 பைபிளுக்கு இருக்கு வீட்டில் வச்சிருக்கிறோம். அதுலேயும் இங்கிலீஷில் செப்பரேட்டு, ஹிந்தி செப்பரேட்டு, மலையாளம் செப்பரேட்டு, சில அரபி வாங்கி வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் வசனம் பைபிளில் இருக்குது. வசனம் இருக்கு பைபிளில், பைபிள் வீட்டில் இருக்குது. என்னால் எங்களுக்குள்ளேயோ ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் பஞ்சத்தில் வாடுகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு, நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அமை கவனித்துக் கொள்ள வேண்டும். புல்லுள்ள இடங்களில் மேய வேண்டுமே, ஆனால் வசனத்தை வாசிக்க வேண்டும். சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது. ஆமென். கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவ யார் பாக்கியவான்? அவன் கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119 சங்கீர்த்தனம் 165 வசனம் வாசித்து பாருங்க. 119 165 வேகம் வாசிங்க. என்ன சொல்லப்படுது? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீ விசுவாசிட்ட கேட்டா என்ன இருக்குது பிரதர்? சாப்பாடு இருக்குது பாஸ்டர், பணம் இருக்கு பாஸ்டர், என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை அப்படின்னா என்ன இல்லை? நமக்குள்ளால வசனம் இல்லை. வேதத்தை நேசிக்க மாட்டோம், வேதத்தை அன்பு கூற மாட்டோம், வேதத்தின்படி வாழ மாட்டோம். என்னால் ஹல்லேலூயா என்ன நமக்கு வாழ்க்கை என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனுஷன் வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவலும் தியானமாய் இருக்கிறார்களோ, எந்த மனுஷன் வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இடரல் இல்லை, குலுங்கி போக இல்லை. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சா இல்லையா? அப்போ சமாதானம் இல்லைன்னா முதல்ல என்ன செய்யணும்? நம்ம வேதத்தை நேசிக்கவில்லை அர்த்தம். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம சப்ஜெக்ட் அதில். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை உன்னித்து கவனிக்க வேண்டும். லீதியாள் பிரசங்கத்தை கவனித்தாள். ஹல்லேலூயா. அவன் உன்னித்து கவனித்தாள். ஹல்லேலூயா. அவன் உன்னித்து கவனிப்பதுனால தான் என்ன செய்ய முடியுது? இருதயம் திறக்கப்பட்டது. இருதயம் திறக்கப்பட்டு என்ன செய்ய? ஹல்லேலூயா. அவள் கீழே வாசிக்கும் போது அவளும் குடும்பத்தாரும் ஸ்நானம் எடுத்தாங்க.
ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்தாங்க. அப்போ தேவ பிள்ளை நல்லா கவனிக்க வேண்டும். இருதயம் மிக முக்கியமானது. இருதயம் திறக்கப்பட வேண்டும். இருதயம் சரியா இருந்தா நம் வாழ்க்கை சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இருதயம் சரியா இருந்தா எங்க வாழ்க்கை சரியா இருக்கும். அப்போ எங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மேன்மையடையதுக்கு காரணம் பல இடங்களில் எங்கள் இருதயத்தை நாங்கள் என்ன செய்வதில்லை, திறக்க அனுமதிக்க மாட்டோம். இருதயம் திறக்கப்படும் போதுதான் கவனித்துக் கொள்ளுங்க, வேத வசனம் உள்ள செல்லும். ஆமென். அப்போ வேத வசனம் உள்ள வரும்போது தான் இருதயத்தின் மாற்றங்கள் சம்பவிக்கும். நல்லா கவனிக்கணும், இருதயத்தில் மாற்றங்கள் சம்பவிக்கும். ஆமென். எப்படிப்பட்ட இருதயங்கள்? 6 விதமான இருதயத்தில் நான் சொல்லும்படி சொன்னேன் நேற்றைக்கு. 6 விதமான இருதயம். அதுல ஒன்னு சொன்னேன், வஞ்சிக்கப்படுகிற இருதயம். ஆமென். இருதயங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்காதபடிக்கு என்ன செய்யணும், அதை நோட் பண்ணி வசனத்தை உள்ள உட்கொள்ள வேண்டும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தை திறந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், மிஸ்காலுக்கு இருதயம் வஞ்சிக்கப்படாது. ஆமென். வாட்ஸ்அப் மெசேஜ் இருதயம் வஞ்சிக்கப்படாது. 2 பேர் உதாரணம் சொன்னேன். 2 பேர் யாரெல்லாம்? சாலமனும் அவர் வரேன்னு சொல்லி இன்னைக்கு ஹல்லேலூயா. என்னையெல்லாம் ஒரு பேர் சொல்லி வர மாட்டார் அவர். ஹல்லேலூயா போட்டு ஹல்லேலூயா. சாலமனும் சிம்சோனும். ஹல்லேலூயா. 2 பேருக்கு உதாரணம் சொன்னேன், சாலமனும் சிம்சோனும். ஹல்லேலூயா. ஆமென். சாலமோட இருதயமும் வழுகி போச்சு, சிம்சோன் இருதயமும் வழுகி போச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப உதாரணம் சொன்னேன். அப்ப 2 பேரும் கவனிக்க வேண்டும். ஆமென். சாலமோன் கர்த்தருக்கால் ஆமென் வைராக்கியம் இந்த மனுஷன் ஆலயம் கட்டினவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினவர், சித்தத்தை செய்தவர். ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல தேவாலயத்திலிருந்து ஜெபித்த போது கர்த்தருடைய செவி திறக்கப்பட்டது, செவி சாய்த்து மறுபடி கொடுத்தார். அப்படியாய் தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவ்வளவு தூரம் மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் இவரும் செய்தார். என்னால் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் போன பின்பாக இந்த மனுஷன் என்ன செய்தாரு? ஹல்லேலூயா. ஆமென். தேவ சித்தம் இல்லாதபடிக்கு, தேவனுக்கு பிரியம் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா இவர் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் போது இவர் அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் பண்ணினார். அவர்கள் இவருடைய இருதயத்தை வழுகி போக செய்தார்கள். கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, ஆமென், வஞ்சிக்கப்பட்டு விட்டார். அதே போல சிம்சோன், ஆமென், அழைப்புள்ள மனுஷன், நியாயாதிபதியை தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருந்த மனுஷன். என்னால் இவரோ என்ன செய்து விட்டாரு? ஆமென். ஸ்தோத்திர. தெரியலாளுடைய ஆமென் இருதயத்தை, தெரியலாளிடம் தன் இருதயத்தை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திர, காசாவில் கொண்டு போய் நினைச்சாங்க, மாவாட்ட வச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் கேட்டா இருதயங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. கடைசியா சொன்னேன், ஒரு குருவி என்ன செய்து? ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணில் அகப்பட்டது போல் சில அகப்பட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்படியால் ரொம்ப ஜாக்கிரதை. இருதயம் வஞ்சிக்கப்படாம காத்து கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வாலிபனாக இருக்கலாம், வயதான இருக்கலாம். ஹல்லேலூயா. யாரா இருந்தால் எல்லா இருதயம் உண்டு. இருதயங்கள் வஞ்சிக்கப்படாம காத்து கொள்ளப்பட வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேரம் போயிட்டு இருக்குது. ஆமென். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போடக்கூடிய இருதயம், 2 இருதயத்தை குறித்து தியானிக்க சித்தமானால், நேரம் வாய்க்குமையானால் ஆமென் தியானிக்க உதவி செய்வாராக. முதல் இருதயம் ஸ்தோத்திரம், திருக்கான இருதயம். என்ன இருதயம்? வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா சாப்டர் 17 verse 9. எல்லாவற்றையும் நல்ல கவனி, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயாவோ. கவனிக்கிற பிள்ளைகளே, சோத்திர மனுஷன் இதயத்தை கவனிக்க பார்க்க முடியாது. ஆனால் மனுஷ இதயத்தை கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும், அதனால தான்
ஆதிய புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை நாம் கவனிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆதிய புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், ஆமென், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. அடுத்த வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக. நீ ஆதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தெரியும், எல்லாத்தையும் உருவாக்குன கர்த்தர் எத்தனை நாளையில? 6 நாள்ல. ஆமென். வீட்டில் வளர்க்கிற மாடையும் உண்டு பண்ணினாரு, ஆடையும் உண்டு பண்ணினாரு. ஆமென். நாயையும் உண்டு பண்ணினாரு. ஆமென். மனுஷனை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இது எல்லாத்தையும் பார்க்கிலும் மனுஷன் வேற மோசம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்க்க இதை பார்க்கிலும் அப்படின்னா கோபப்படாதுங்க. உங்க வீட்டில் இருக்க நாயை பார்க்கிலும் நீங்க மோசம்னு சொல்ற ஆண்டவர். ஹலோ, எல்லா முகம் வாடி போச்சு. ஹல்லேலூயா. அதானே அர்த்தம். உங்க வீட்டில் இருக்க நாயை பார்க்கிலும் பூனையை பார்க்கிலும் நீங்க மோசம்னு சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல, கர்த்தர் சொன்னது. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட 5 வசனம். ஹல்லேலூயா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென். 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, ஆமென், மனஸ்தாபப்பட்டார். எதுக்கு வேண்டி? ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷனை பூமியில உண்டாக்குறதுக்கு வேண்டி மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இதயத்துக்கு விசனமாயிற்று. ஏன்னா 5ஆம் வசனம் வாசிக்கும் போது மனுஷனுடைய இருதயம் பொல்லாத வழிகளை சிந்திக்கிறான். ஹல்லேலூயா. இதயத்தின் நினைவுகளும் தோற்றமும் நித்தமும் பொல்லாததாய் இருந்தபடியால் கர்த்தர் துக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா? சத்தம் மாட்டு. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்களே கேளுங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. சந்தோஷப்படுறாரா, துக்கப்படுறாரு? சந்தோஷமா, துக்கமா? கை கொடுத்து தைரியம் கேளுங்க. ஆமென். சந்தேகம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொன்னாங்க? மறுபடி என்ன சொல்றாங்க? துக்கப்படுறாங்களா? ஹல்லேலூயா. கவனிக்கிறதே பிள்ளைகளே. அப்ப எல்லாவற்றை பார்க்கிலும் ஹல்லேலூயா இருதயம் மோசமானது. அதனால தான் ஆபிதமோடு கூட பேசக்கூடிய காரியம், இருதயம் திருக்கும் கேடுமான இருதயம். இருதயம் திருக்கும் கேடுமான இருதயம். ஆமென். நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில உதாரணம் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் வேகமாய். ஹல்லேலூயா. எரேமியா 17:9 வாசித்தோம். நீங்க 17:5 வாசித்து பாருங்க. 17:5 வசனம். ஆமென். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயமலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, அநேகடைய நம்பிக்கை யாரு மேல? மனுஷன் மேல. ஹல்லேலூயா. தெளிவாக சொல்லுது. மனுஷன் நம்பினா கர்த்தர் என்ன செய்வார்? விலகி போயிடுவார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை, சொந்த பலத்தை அவன் சுயபலமாய் கொண்டு அவன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க மண்ணள்ளி போட்டு சவம் போட்டு தேவை கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களா. பக்கத்து வீட்டுக்காரங்க மண்ணு வாரி போட்டு சபிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க சாபம் போட்டு உங்களுக்கு தீர்க்கணும் தேவை கிடையாது. ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். என்னால் நாமே சில சாபங்களை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுவோம். புரிஞ்சா இல்லையா? நாமே சாபங்களை வாங்கிக் கொள்ளுகிறோம். எப்படின்னு கேட்டா, நம்ம தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மேலையும் சுயபலத்தின் மேலும் சாயும் போது வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஹல்லேலூயா, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஹலோ, கவனிக்கணும் தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா. எப்போ ஒரு ஆவிக்குரியவன் தெய்வ பலத்தை விட்டு அல்லது தெய்வ நம்பிக்கையை விட்டு தெய்வத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தை விட்டு விலகுகிறானோ, விலகி தன் பலத்தின் மேல், தன்னுடைய படிப்பின் மேல், தன்னுடைய ஸ்தோத்திரம் வேலையின் மேல, தன்னுடைய பலத்தின் மேல எப்போ நம்பிக்கை வைக்கிறானோ, புரிந்து கொள்ள வேண்டும், அவன் சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. யாரு சாபம் போட வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரங்க சபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா.
நாம் இப்படி செய்யும்போது நம்மளை என்ன செய்கிறோம்? சாபத்தை சம்பாதிக்கிறோம், சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இருதயம் எப்படிப்பட்டது? திருக்கான இருதயம், திருக்கான இருதயம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். எப்போ கர்த்தரை சாரவில்லை, ஒரு உதாரணம் சொல்லுறேன். ஆமென். யாரை குறித்து? ஆமென், ஸ்தோத்திரம், சவுலை குறித்து. சவுலை குறித்து நீங்க வாசிக்கும் போது திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சவுலை குறித்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 26ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. ஆமென். எல்லாம் கவனிக்கணும். கொஞ்ச நேரம் என்ன கவனிங்க. ஹல்லேலூயா. கவனிங்க. சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். ஆமென். ஏன்னு கேட்டா நல்லா கவனிக்கணும். நம்ம எதை குறித்து தியானிக்கிறோம்? எந்த இருதயம்? எந்த இருதயம்? சத்தமாட்டு திருக்குள்ள இருதயம். ஹல்லேலூயா. அப்படின்னா அப்படியே திருங்கிரும். இப்போ இப்படி கை இருக்குதா இல்லையா? இந்த கை திரும்பும் போது என்னச்சது? பேக் சைடு வருதா? அதே போல இருதயமும் திருங்கி விடும். இருதயமும் எபவுட் டர்ன் பண்ணும். ஹல்லேலூயா. சம்டைம் அது எபவுட் டர்ன் பண்ணும். அது எல்லா இருதயத்திலும் அப்படிப்பட்ட சுபாவம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியாய் எபவுட் டர்ன் ஆகப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. யாருக்கு? யாருக்கு? சவுலுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க இதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், ஆமென், 9ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது ஆமென், தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஆமென். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. எஸ், நல்ல கவனிக்கணும். இந்த சவுலை கர்த்தர் தேசத்துக்கு முதல் ராஜாவை தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்க 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கும் போது அங்கே சாமுவேல் கூப்பிட்டு ஆமென் அவர் என்ன செய்றாரு? ஆமென். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அபிஷேகம் பண்ணுகிறார். 10:1 1 சாமுவேல் 10:1 அபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆமென். அப்போ இவர் எதுக்கு போனவர்? கழுதையை தேடி போனவர். ஆமென். இவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவை மாறிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ராஜாவை மாறது மட்டுமல்ல, அந்த ராஜாவுக்கு ஏற்ற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கவனிக்கிறதே பிள்ளைகளே. ஆமென். நீங்க என்ன சொல்லலாம்? எனக்கு அந்த பலம் இல்லை ஆண்டவரே, எனக்கு அதுக்குள்ள பலம் இல்லை, எனக்கு அதுக்குள்ள ஞானம் இல்லை, எனக்கு அதுக்குள்ள என்ன இல்லை, புத்தி இல்லைன்னு நீங்க சொல்லலாம். தேவ ராஜ்யத்து காரியத்தை குறித்து எதையோ விஷயத்தை குறித்து நீங்க சொல்லுவீங்களேன்னு சொன்னா முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் கவனிக்க வேண்டும். ஒரு உதாரணமான காரியம். ஆமென். இந்த சவுல் ஆமென் முதல் ராஜா. அதுக்கு முன்பாக ராஜாக்கள் இல்லை. அப்போ ராஜாக்களை குறித்த அறிவும் கிடையாது, எப்படி ஜனத்தை ஆளுகை செய்யணுங்க அறிவும் இல்லை. அப்படிப்பட்ட சவுல் ஆமென் இருக்கும்போது ஜனங்களை ஆளுகை செய்ய நல்ல இருதயம் வேணும். அப்ப என்ன செய்ய கர்த்தர்? ஆமென். அந்த வசனம் வாசிக்கும் போது கவனிங்க, 9ஆம் வசனத்துல ஆமென் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் என்ன செய்வாரு? பாடியோட பார்ட்ஸை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. டோட்டலி இவன் புத்தியிலேன்னு சொன்ன என்ன செய்வார்? மூளையை மாற்றிடுவார் ஆண்டவர். மூளையை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இப்போ இவனுக்கு என்ன இல்லை? ஜனத்தை ஆளுகை செய்ய ஞானம் இல்லை, புத்தி இல்லை. என்ன செய்தார் கர்த்தர்? இருதயத்தை மாற்றி விட்டார். ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். என்ன இருதயம்? இப்போ அவன் ஜனங்களை நடத்தக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய ஆளுமை தன்மையோட இருதயத்தை கத்த கொடுத்துட்டார். அப்போ கவனிங்க, நம்ம முடியலைன்னு சொல்லும் போது ஆண்டவர் செய்வாரு, நம்ம இருதயத்தை மாற்றி தெய்வத்தாலே முடியும். ஆமென். பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க. உங்க படிக்க முடியல, படிக்க ஞானம் சொல்றீங்களோ, கர்த்தருக்கு இருதயத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா.
இருதயத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு ஞானமுள்ள இருதயம் வேணும்னு சொன்ன உடனே இருதயத்தை மாற்றி கொடுத்தார் தெய்வம். ஹல்லேலூயா. அப்படி தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட இருதயம், தெய்வத்தால் அழைக்கப்பட்ட அழைப்பு, தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுதலோடு ராஜாவாய் பதவியேற்று ராஜரிகத்தோடு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சவுல் கவனிக்க வேண்டும். ஆமென். நீங்க அப்படியே ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 15:2 வாசிக்கும் போது, சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்குக்கு அவர்கள் வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எகிப்திலிருந்து தன் ஜனம் கானானுக்கு வருகிற வேளையிலே அமலேக்கு என்கிற ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு ஜாதி. ஹல்லேலூயா. ஒரு இனம். இந்த அமலேக்கு என்ன வழிமறித்தார்கள். ஹல்லேலூயா. விடமாட்டேன்னு சொல்லி தடுத்தார்கள், யுத்தம் பண்ணார்கள், போராடினார்கள். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விட்டு வந்துட்டாங்க. மோசேயெல்லாம் மன்னிச்சுட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. வந்து வருஷங்களாச்சு, வருஷங்களாகுது. ஹல்லேலூயா. என்னால் மனுஷன் மறந்துட்டான், கர்த்தர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. தன் ஜனத்துக்கு விரோதமாய் ஒருவன் கை நீட்டும் போது தன் ஜனம் மறந்து போய்விடலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். இதே பிள்ளையே, உனக்கு விரோதமாய் நியாயம் இல்லாதபடிக்கு ஒரு மனுஷன் கை நீட்டினாலோ வார்த்தைகளை உச்சரித்தாலோ நம்ம மறந்து விடலாம், நம்ம மன்னித்து விடலாம், ஆனால் தெய்வம் மன்னிக்க மாட்டார். ஹலோ, நாம் போய் நியாயம் பேச போன கர்த்தரின் ஓரம் போயிடுவார். எஸ், நீ பார்த்துக்கப்பா. ஆமென். ஆனால் நான் மன்னித்து ஆண்டவரை அவனை மன்னிச்சிருங்கப்பா சொல்லி மன்னித்து நான் மறந்து நான் என் பாட்டில் போயிட்டேன்னு சொன்னால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், வேலைக்கை காத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட ஜனங்கள், அவர்களை தேவையில்லாமல் இந்த அமலேக்கிய போய் தடை பண்ணினா விடமாட்டேன்னு சொல்லி, தண்ணி தரமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி தடை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, தெய்வம் மறக்கவில்லை. பல ஆண்டுகள், பல தலைமுறைகள் தாண்டி போயாச்சு. கவனிக்கணும், பல தலைமுறைகள் தாண்டி போயாச்சு. எத்தனை தலைமுறை தாண்டி போனாலும் ஆமென், தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்களை தேவன் மறக்கிறவர் அல்ல. ஏற்ற வேளையிலே அது 3ஆம் தலை, 4ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறையாக இருக்கலாம், கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறாய் இருப்பார். இன்னைக்கு செய்கிறாரா இல்லையா? அப்படி நீ செய்கிறாரா இல்லையா? இன்னைக்கு செய்கிறார். நேற்று உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. சிம்சோனை காசாவில் கொண்டு மாவு ஆட்ட வச்சாங்க, இன்னைக்கு காசாவே கதை ஆட்ட வைக்கிறாரு. புரிஞ்சா இல்லையா? சிம்சோனை விலங்கு போட்டு காசாவை கொண்டு மாவு ஆட்ட வச்சாங்க, எங்க காசாவில். இன்னைக்கு காசாவை கத்தை ஆட்டி கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா வைத்த திட்டம், அன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட பெலிஸ்தியருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் செய்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ இங்க என்ன சம்பவிக்கிறது? சவுல் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வரும்போது அமலேக்கியர்கள் என் ஜனத்து விரோதமாக எழும்பினாங்க, அதை நான் மனசில் வச்சிருக்கிறேன். ஆமென். ஆமென். நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம், அங்கே அவங்க கூட யார் இருந்தாங்க? கேனியர் இருந்தாங்க, கேனியரை. ஹல்லேலூயா. யாரு கூட? அமலேக்கியர் கூட கேனியர் இருந்தாங்க. அது பாவப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ சவுல் என்ன சொல்றாரு? கேனியரை பார்த்து, எப்பா நான் அமலேக்கியர் என்ன செய்ய போறேன்? ஒண்ணுமில்லாம ஆக்க போறேன், வாரிக்கொள்ள போகிறேன். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போயிருங்க. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். ஹலோ, எங்க இருந்தாலும் சரி, ஆமென், அவனார்க்கும் கடக்காரன் அல்ல, அவனார்க்கும் பாத்தியதை அல்ல, அவனொப்பம் வரையான் ஆறுமே இல்ல,
அவனை போல் ஆராத்யனில்ல, அவர் யாருக்கும் கடக்கார இல்லை, அவர் யாருக்கும் அவரொப்பம் வரையார் ஆருமே அல்ல, அவரை போல் ஆராத்யனில்ல. அல்லேலூயா. குடிக்க ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுத்தா கூட கர்த்தர் நாமத்தில், என் இயேசு நாமத்தினாலே பிள்ளையே, குடிக்க ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுத்தா கூட கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. கேனியரே, அமலேக்கியர் மத்தியிலே சிறு கூட்டமாக இருந்தது உண்மைதான். ஆனால் சிறு கூட்டமாக இருந்த நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு பாராட்டி உதவி செய்தீங்க அல்லவா? அதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்திருக்கலாம், உங்கள் தாத்தாக்கள் மறந்திருக்கலாம், உங்கள் தாத்தாக்கள் மறந்திருக்கலாம். அன்றைக்கு உங்கள் முற்பிதாக்கள் செய்ததை கர்த்தர் மறக்கவில்லை. ஆனபடியால் அமலேக்கியருக்குள்ள இருந்தாலும் கூட கேனியரை கர்த்தர் பிரித்தெடுக்கும்படி சொன்னார். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? அதே பிள்ளையே, கர்த்தருக்காய் நீ ஒரு காரியம் செய்திருந்தால், கர்த்தருக்கு வேண்டி ஏதாவது செய்திருந்தால் மறந்து போக மாட்டார். ஒருவேளை அன்றைக்கு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் நடக்காம இருக்கலாம். ஆனால் அல்லேலூயா, தலைமுறையாய் கர்த்தர் மறக்காம இருந்து அதை செய்ய வேண்டிய செய்வார் அவர். அதான் ஐயா ஆராதிக்க கர்த்தர். அல்லேலூயா. மறக்க மாட்டார். இன்றைக்கு நீங்க ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுத்தால், ஒரு வேத புஸ்தகம் வாங்கி கொடுத்தால், ஒரு ஏழையை படிக்க வைத்தால் கர்த்தர் மறந்து போக மாட்டார். இன்றைக்கு ஒரு வேளை உங்களுக்கு நடக்காம இருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், என்னால் ஏற்ற வேலை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சந்ததி அப்பத்திற்கு திறந்ததினால் பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. நீதிமானே, நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ செய்கிற ஒவ்வொரு உபகாரங்களுக்கு கர்த்தர் வட்டியும் முதலுமாய் உன் தலைமுறையை போஷிப்பார், தலைமுறையை உயர்த்த முடியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மறந்து போற அல்ல, மறக்க மாட்டார். ஆனபடியால் நீ எதை செய்கிறீர்களோ, ஆமென், அது யாருக்கு செய்கிறீங்க? ஆமென், கர்த்தருக்கே செய்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் பசியா இருந்தேன், நீங்க என்ன செய்யல? ஆகாரம் கொண்டு வரவில்லை. நான் பட்டினியா இருந்து நீங்க ஆகாரம் கொண்டு வரவில்லை. நான் குளிராக இருந்து நீங்க போர்த்த துணி தரவில்லை, வியாதியை பார்க்க வரவில்லை. அப்ப கேட்கிற, எப்ப ஆண்டவரே? கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா உங்களை சிறியாருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களை சிறியாருக்கு எதை செய்கிறீர்களோ அது கர்த்தருக்கு செய்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கடனாளியா இருக்கிறார். அதை ஏற்ற வேளையில் கர்த்தர் அதை அவன் வட்டி முதலுமா தருவார். விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மறந்து போகிற தேவன் நல்லதே பிள்ளையே, கவனிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார்கள். இஸ்ரவேல் எகிப்தில் வரும்போது இவர்கள் நினைச்சதாங்க, அல்லேலூயா, அவன் தயவு செய்தார்கள், தண்ணி குடிக்க கொடுத்தாங்க, உதவி செய்தாங்க, ஆடு மாடுக்கு தண்ணி கொடுத்தாங்க, இப்படிலாம் உதவி செய்தாங்க. யாரு? இந்த கேனியர். இது ஒரு ஜாதி, கேனியர். அல்லேலூயா. கவனிக்கணும். அவன் தலைமுறை தாண்டி வந்தாச்சு, கர்த்தர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அதே பிள்ளையே, தெய்வ ராஜ்யத்துக்கு வேண்டி, தெய்வ ஜனத்துக்கு வேண்டி எதை செய்தாலும் கர்த்தர் செய்வார், கணக்கு வைப்பார். நீ இன்னார்னு இல்லை, நீ யாரா இருக்கலாம். இங்க கவனிக்கிற வேதத்தில் ராகாப் என்கிற வேசியை குறித்து வேதத்தில் அருவருக்கக்கூடிய வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை. அந்த சகோதரிக்கு என்ன வார்த்தை? வேசி என்கிற வார்த்தை. என்னால் இந்த ராகாபு இஸ்ரவேல் மூப்பர்கள் தேசத்தை வேகுவாக்க போன 12 கோத்திரத்தை 2 பேரை ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தன் வீட்டுக்குள்ளால் என்ன வைத்துக் கொண்டார்? மறைத்து வைத்துக் கொண்டாள். இதை கவனிக்க வேண்டும், தேவன் மறக்கவில்லை. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அந்த தேசத்தில் இருந்த 7 ஜாதியை நிர்மூலமாக்கின கர்த்தர். என்னால் தேவ ஜனத்துக்கு உதவி செய்த ராகாபையும் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஹலோ, அல்லேலூயா. நீ யாரு, எந்த குலம், எந்த ஜாதி, என்ன வாக்கு நல்ல தேவனுக்கு விஷயம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ எப்படியாய் கர்த்தருக்கு உதவி செய்கிறாய், எப்படியா தேவராஜ்யத்தை கட்ட நிற்கிறாய் என்பதான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ யாரா இருக்கலாம், நீ கேனியரா இருக்கலாம், நீ ராகாபா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், என்னால் தெய்வத்துக்கு வேண்டி செய்யக்கூடிய காரியத்தை, செய்த காரியத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க.
7 ஜாதிகள் அழிக்கப்பட்டது. என்னால் ராகாபையும் அவள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவளை காப்பாற்றி ஹல்லேலூயா அதே தேசத்தில் குடியிருக்க செய்து அவள் ஜாதியை பெருக செய்தார். ஹல்லேலூயா. தலைமுறையை ஆசீர்வதித்தார். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளையை அவன் சொன்னேன், நான் கர்த்தர் மறக்கிறது அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியா இந்த கேனியரையும் ஹல்லேலூயா கர்த்தர் மறக்கவில்லை. வருஷம் தாண்டிட்டு தலைமுறை தாண்டி தாத்தா சத்தாச்சு, தாத்தாய் என்னச்சாச்சு, மரித்தாச்சு. இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் சவுலின் காலத்தில் வந்துட்டாங்க. ஆமென். கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், நீ அமலேக்கியரை ஒண்ணுமில்லாம செய்யணும், நிக்கிரகம் பண்ண வேண்டும். ஒண்ணுமில்லாம நிக்கிரகம் பண்ண. ஒரு ஆமென் நம்ம செயல சொன்னா ஒரு கோழி குஞ்சு கூட வைக்க கூடாது, எல்லாத்தையும் செய்யணும், தீர்த்து கட்டிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. என்ன அதுக்குள்ள கேனியர் இருக்கிறாங்க. கேனியர் அவர்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும். ஏன்னு கேட்டா என் ஜனத்துக்கு அவங்க தயவு பாராட்டினாங்க. ஆமென். அவன் தாத்தா என் ஜனத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க. அனபடியால் ஹல்லேலூயா அவனை விட்டு வச்சுட்டு ஒன்றும் செய்தாத உடனே சொல்ல சவுல். ஹல்லேலூயா. நீங்கள் கேனியர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அமலேக்கிட்டு புறப்பட்டு போய்விடுங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஜோர்தான் முதல் எகிப்து தேசம் வரையிலும் இந்த அமலேக்கியரை ஒன்றுமில்லாமல் என்ன செய்ய போகிறோம், அழிக்க போகிறோம் சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த கேனியரெல்லாம் மாறி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன சம்பவிக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆரம்பிக்கிறார் யுத்தத்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக அமலேக்கியரை அழிக்க ஆரம்பிக்கிறார். என்னால் சொன்னது கர்த்தர் செய்ய ஆரம்பித்தது உண்மைதான். என்னால் ஹல்லேலூயா போகிற வழியில் இந்த சவுடைய இருதயம் கொஞ்சம் மாற்றம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன். ஆமென். சரியாக தான் கேட்டார், சரியாக தான் செய்ய தீர்மானம் பண்ணார். ஆனால் கொஞ்சம் தாண்டி போன அப்புறம் இந்த இருதயம் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சுது. அதான் சொன்னேன், திருக்கால இருதயம். ஹல்லேலூயா. என்ன செய்தார்னு கேட்டால், நேரமில்லை, வேகமாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க, என்னோட வாசி உதவி செய்யுங்க. ஆமென். 12ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். போதும் கவனிங்க நீங்க. ஹல்லேலூயா. அது இன்னொரு வசனம் வாசித்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். ஆமென். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கவனிக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரு, ஒரு கோழி குஞ்சு வைக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் நிக்கிரகம் பண்ணு அப்படின்னா எல்லாம் எரைஸ் பண்ணி விடப்பா, எல்லாம் அழிச்சு விட்டு ஒன்றும் இல்லாதபடிக்கு கதை சொல்லி விடுகிறாரு. எல்லாம் கேட்டு கரெக்டாக கேட்டாரு. ஆமென். என்னால் போயிட்டு அங்கே பார்க்கும்போது ஆகா கொழு கொழுன்னு மாடு, கொழு கொழுன்னு ஆடு. ஹல்லேலூயா. கண் என்ன செய்து கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய்விட்டது. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டது. நம்ம தான் முதல்ல வாசித்தோம் எங்க எரேமியால. ஆமென். எதுக்கு மேல? அவன் சுய புத்தி மேலையும் மனுஷன் மேலையும் சாய்ந்தா என்னாச்சு, சபிக்கப்படனாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த சவுலுக்கு இருதயம் என்னாச்சு, மாறி விடுகிறது. இப்போ ஹல்லேலூயா. சவுல் இருதயம் மாறுது. எப்படி மாறுது? இந்த கொளுத்ததை பார்த்த உடனே முதல் தரமானவை இரண்டாம் தரமானது. கவனிங்க. போய் நிக்கிரகம் பண்ணு அழிச்சு விடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டா இவர் அங்கே போய் என்ன செய்வார்? ஆமென். அங்கே வியாபாரம் பண்ண ஆரம்பித்தது போல முதல் தரம் ரெண்டாம் தரம் மூணாம் தரம் பிரிக்கிறார். அல்லேலூயா. பிரிச்சுட்டு ஒன்று உதவாத்த நொண்டியையும் ஒன்று உதவாத்த நோய் பிடிச்சதையும் தீர்த்து கட்டிட்டார். அல்லேலூயா. நல்லதெல்லாம் கொண்டு வந்தார். எங்கே போட்டப்பா அல்லேலூயா, கொண்டு போய் புதிய பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அங்கே ராஜாவை கூட நினைச்சாரு கொண்டு வந்துட்டார். ஆமென். ஆகாகையும் கொண்டு வந்துட்டார். இந்த சம்பவம் மட்டுமல்ல, கவனிக்கணும், ஒரு மனுஷன் இருதயம் மாறப்படும் போது இருதயம் திருக்கு கேடுமுள்ளதா இல்லையா அப்படிங்கிறது காட்டித்தாரு. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் வார்த்தையை கேட்டாரு, செய்ய சம்மதித்தாரு.
கேனியர் எல்லாம் மாறி போய் சொன்னாரு, அழிக்கப்படும். உண்மைதான். அங்கிருக்கிற செழிப்பை பார்த்த உடனே இருதயம் மாறுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாம இருந்தா கர்த்தரோட ஐக்கியமா இருப்போம். கொஞ்சம் பச்சை வந்த உடனே மெதுவா இருதயம் செய்யும், மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? ஆமென். ஒழுங்கா வேலை இல்லை, ஒழுங்கு சம்பளம் இல்லை, நெருக்கம் கஷ்டம்னு சொல்லும்போது ஆண்டவரே ஆண்டவரே ஓடி ஓடி வருவோம். உபவாச ஜெபம் என்ன, சுத்திகரிப்பு கொடுக்க என்ன, அவன் எப்போ வாசல் திறக்க, எப்போ கதவு திறக்க, எப்போ சபை ஆரம்பிக்கணும் காத்தே இருப்போம். என்னால் தேவை சந்திக்கப்பட்டு துணிக்க எடுக்க ஆரம்பித்தோட்டுன்னு சொன்னா இப்போ என்னது, அவன் பிரதர் சர்ச்சு வரலையா பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் இன்னைக்கு ஓவர் டைம். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லை டைம் பாஸ்டர், இன்னைக்கு நேரம் இல்லை, நாளைக்கு நாள் வரலாம், இப்படியே சொல்லிவிடுவோம். அல்லேலூயா. ஏன்னா இப்போ என்னாச்சு, நமக்கு பாக்கெட்டில் நிறைய ஆரம்பிச்சிட்டு இப்போ தேவையெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு குப்பூஸ் சாப்பிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்ன நடக்குது, மஜ்பூஸ் சாப்பிட்றோம். ஆமென். ஆமாம். என்னாச்சு, இப்போ நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. இப்போ சபை ரொம்ப முக்கியம் இல்லை, கர்த்தர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இருதயம் திருக்காய் மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் இது சவுடைய வாழ்க்கையிலையும் இருதயம் திருக்காய் மாறிவிட்டது. இருதயம் எபோட்டை அடிச்சு. ஆமென். இப்போ என்னாச்சு, கொளுத்த ஆடு மாடு, ஆஹா இதை கொண்டு போயிட்டு பண்ண வைக்கலாம், நமக்கு இதை கொண்டு போய் செய்யலாம், ஆட்டு பண்ண வைக்கலாம், மாட்டு பண்ண வைக்கலாம், தனியாட்டு என்ன செய்யலாம், ஆமென், பால் கறக்க மிஷியம் வாங்கி வைக்கலாம், பால் பண்ணையை ஆரம்பிச்சிடலாம், இப்படி பல யோசனைகள். அல்லேலூயா. பண்ணிக்கிட்டு எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறதே பிள்ளைகளே, நீ பிடிச்சிக்கோ, கொண்டு வந்துக்கோ. என்னால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் துக்கப்பட்டார். அல்லேலூயா. அவன் ராஜ பதவி போகிறதுக்கு காரணம். அல்லேலூயா. அவன் ராஜாவாய் ஏற்படுத்த கர்த்தர் தான், தூக்கி வீசுறது கர்த்தர் தான். ஏன்னு கேட்டா அவன் இருதயம் மாறிவிட்டது. ஒன்று நல்ல கவனிக்க, எப்போ ஒரு மனுஷன் சுயபலத்தில் மேல் சாய்கிறானோ, எப்போ தேவ சத்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ, அவன் வாழ்க்கை நடக்கக்கூடிய முதல் காரியம், ஆமென் அல்லேலூயா, பச்சையாய் பார்ப்பதை எல்லாம் கொழுமையெல்லாம் தனக்காய் ஏற்றுக்கொள்ளுவான், தனக்கு வேணும் சொல்லி ஆதாயப்படுத்திக் கொள்வான். ஒன்று. ரெண்டாவது காரியம், வாசித்து அடுத்த வசனம் வாசிங்க, 12 வசனம், மிக முக்கியமான வசனம் வாசிங்க. 12 வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். ஆமென். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து, எங்க போனாரு, கர்மேலுக்கு சவுல் எங்க போனாரு, ஆமென் ஹல்லேலூயா. அங்க சாமுவேல் எங்க போனாரு, சவுலை சந்திக்க. எங்க போனாரு, சவுலை சந்திக்க. அப்போ சவுல் எங்க இருக்கிறாரு, அப்போ கர்மேல்ல. நல்லா கவனிக்கணும், கர்மேல்னா தேவனுடைய பர்வதம். ஆமென். கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய இடம், கர்த்தர் நாமத்தை உயர்த்தக்கூடிய இடம் தான் கர்மேல். அல்லேலூயா. இப்போ தேவப்பிள்ளை எல்லாம் கவனிக்கணும், ஒரு மனுஷன் இருதயம் மாறும்போது, திருக்காய் மாறும்போது எங்க வரை கொண்டு நடத்தணும் கவனிக்கணும். முதல்ல மிருக ஜீவத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டான். ஆமென். தேவர் பிரியமில்லாத காரியம் செய்துட்டாரு, நிக்கிரம் பண்ணாதபடிக்கு கொழுமையான கொண்டு வந்தாரு முதல்ல. ரெண்டாவது கர்மேல்ல தேவனுடைய பர்வத்தி மேல ஏறிட்டு வாசிங்க. அடுத்தது தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி. போதும். அல்லேலூயா. யாருக்கு, யாருக்கு, நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அதே பிள்ளையே, இருதயம் மாறும்போது தேவனை மறக்கிறாய். தெய்வத்துக்கு ஜெயஸ்தம்பம் நாட்ட வேண்டிய ஸ்தானத்தில், தெய்வத்துக்கு பலி செலுத்த வேண்டிய ஸ்தானத்தில் எது செய்யறான், தனக்கு தான் என்னால் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எப்போ தெய்வத்தை ஸ்தானத்திலே, தெய்வத்தை உயர்த்த வேண்டிய ஸ்தானத்திலே தன்னை உயர்த்துறோமோ புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் சீட்டை கீறினார். அல்லேலூயா. சர்டிபிகேட்டை கீறன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சவுலே, நீ செய்த நல்ல காரியம்தான். ஆமென். அழிக்க போன, யுத்தம் பண்ண போன, சொன்னதை கேட்ட போன, உண்மைதான். அல்லேலூயா. என்னால் அங்க இருக்கிறதை பார்த்து இருதயம் என்ன செய்து திருக்காய் மாறுது. இதே பிள்ளை நல்லா கவனிக்க. அல்லேலூயா. சவுலை சொல்லி மட்டுமில்லை, போட்டு அவரை பற்றி பேசிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க. சவுலுக்கு சார்ந்து நீங்க உங்களை நிறுத்தி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டும், நம் இருதயத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பச்சையாய் இருப்பதை பார்த்து, கொழுமைகளை பார்த்து கர்த்தர் வேண்டான்னு சொல்றத, எப்பா இது பாவம், அதை விட்டுவிடு, அது உனக்கு தேவையில்லை, நான் வெறுக்கிறேன், நான் அருவருக்கிறேன் சொல்லக்கூடியவைகளை எரிச்சுகிறோம், நமக்கு சொந்தமாய் கொள்ளுகிறோம்.
பாவத்தை விடுன்னு சொன்னா வேண்டாம், நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம், இருக்கட்டும் கொஞ்சம் ஆண்டவரேன்னு சொல்லி பாவத்தை சேர்த்து கொள்ளுகிறோம். தேவன் அருவருக்க சேர்த்து கொள்ளுகிறோம். பாவத்தை செய்யாத பரிசுத்தமாய் வாழும் சொல்லி நம்ம மீண்டுமாய் பாவத்தை செய்கிறோம். இப்படியாய் தேவ பிள்ளையை பாவத்தை செய்வது நிமித்தமாக என்ன சம்பவிக்கிறேன்னு கேட்டா, நாம் தெய்வத்தை உயர்த்தாதபடிக்கு நம்மை உயர்த்த ஆரம்பிப்போம். அல்லேலூயா. சவுல் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் வெற்றி கொடுத்தார். என்னால் அந்த ஸ்தானத்தில் கர்த்தரை உயர்த்த வேண்டிய சவுல் என்ன செய்றாரு? தன்னை உயர்த்தினார். கர்மேலில் போயிட்டு தெய்வத்துக்கு பலி செலுத்த வேண்டிய ஸ்தானத்தில் போயிட்டு தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினார். நான் என்னால் என் பலத்தால் இந்த அமலேக்கியரை முறியடித்தேன் சொல்லிக்கொண்டு பெரிய கொடி நாட்டினார் அங்க. அல்லேலூயா. எப்ப நாட்டினாரோ அப்போது கர்த்தர் சொன்னாரு, ஆமென் ஹல்லேலூயா, சாமுவேலே இவன் சீட்டை கீறி போடு. அல்லேலூயா. இவனை நான் புறக்கணித்தேன். அல்லேலூயா. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க அடுத்த வசனம். அவன் ஜெயஸ்தம்பம் நாட்டினாரு, உண்மைதான், ஸ்தோத்திரம். என்னால் கர்த்தரோ, வாசிங்க அவன் 23 வசனம் 15 23. இரண்டகம் பண்ணுதல், பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். புறக்கணித்து தள்ளினார். ஹல்லேலூயா. சாமுவேல் எல்லாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். என்னாச்சு? கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ராஜாவை ஏற்படுத்த கர்த்தரால் முடியும், ராஜாவை புறக்கணிக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஏற்படுத்தின கர்த்தர் சவுல் என்ன புறக்கணித்தார். நீங்க ஹல்லேலூயா 28 வசனம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், 26 வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, ஆமென், நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு, ஆமென், கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கணும். ஆமென். ராஜாவாய் வாழ்ந்து ஆசிரமாய் இருக்க வேண்டிய மனுஷன் மாமிசத்தில் சாய்ந்து இருதயம் திருக்காய் மாறபடியால் கர்த்தர் அவனை புறக்கணித்தார். அப்படி சொல்லுங்க. ராஜாவை இராதபடிக்கு கர்த்தர் யார? சவுலை புறக்கணித்தார். தேவப்பிள்ளை எல்லாம் கவனிக்க வேண்டும். இருதயம் திருக்கும் கேடுமானது. இருதயம் திருக்காய் மாறும்போது, இருதயம் அவன் எபோட்டன் பண்ணும்போது புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எபோட்டன் பண்ணிடுவார். ஹலோ. அப்புறம் ஜெபம் கேட்காது, ஜெபத்துக்கு மறுபடி வராது, கர்த்தாவின் கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உம்மை ராஜாவை இராதபடிக்கு புறக்கணித்தார். அல்லேலூயா. இந்நேரம் நமக்கு ஒரு இருதயம் தான் நமக்கு என்ன முடிச்சு இன்னைக்கு கேட்க முடிஞ்சிச்சு. மீதி உள்ள இருதயங்களை கர்த்தர் சித்தமான நாளை தினம் தியானிக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட இருதயம்? திருக்கான இருதயம். ஹல்லேலூயா. அப்போ தேவப்பிள்ளை எல்லாம் கவனிக்க வேண்டும். யாரும் ஆமென் எப்படிதான் இருந்தாலும் சரி, நீங்கள் திருங்கினோட பரவாயில்லை, இருதயம் மட்டும் திருங்கக்கூடாது. இருதயம் மட்டும் திருங்காமல் ஜாக்கிரதை இருந்து கொள்ளுங்க. இருதயம் திருங்கி விட்டுன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு கேட்டால் கர்த்தர் சீட்டை கீறி விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாவாக இருந்த சவுலை கூட இறக்க முடியும் சொன்னால் நம்மை ஸ்தானத்தில் இறக்க தெய்வத்தாலே முடியும். ஹல்லேலூயா. அப்படியால் எக்காரணம் கொண்டும் தேவ சத்தத்துக்கு புறம்பாய் உங்கள் இருதயம் மாறக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் இருதயம் மாறக்கூடாது. ஆமென். கடைசி வரை நேற்று அதான் சொன்னேன், நீங்கள் ஆரம்பித்தது ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியில் ஆரம்பிச்சிங்க, முடியும் மாமிசத்தில் ஆகக்கூடாது, முடிவும் ஆவிலே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படியால் இருதயம் மாறாமல் உங்க காத்துக்கொள்ளுங்க. எழுமணி இப்போ வேகமாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே. எல்லாரும் ஒப்பு கூட ஒரு நிமிஷம் வேகமாய். கர்த்தாவே, இருதயம் திருக்காய் மாறி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா.
இருதயங்கள் திருங்காதபடி காத்துக்கொள்ள எல்லாம் ஒப்பு கொடுப்பு. இந்த நாளில் கூட சுத்திகரிப்பு நாளில் 2ஆம் நாளில் ஆவியானவர் கூட பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, எங்கள் இருதயங்கள் திருக்காய் மாறாதபடிக்கு ஒரு விஷயங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. இருதயத்தை ஒரு விஷயம் கர்த்தாவே பக்குவப்படுத்துவீராக. இருதயங்கள் கர்த்தாவே திருங்கி போகாதபடிக்கு, தெய்வத்தை விட்டு தெய்வத்தோடு இருக்கிற இருதயங்கள் உலகத்திலே திரும்பாதபடிக்கு எங்கள் தேவன் எங்கள் இருதயங்களை சுத்திகரிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்தும் நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இருதயங்கள் திருங்கி போகாதபடி உதவி செய்வீரா. ஒருவேளை எங்கள் இருதயம் திருங்கி இருக்குமே ஆனால் எங்களை மன்னிப்பீராக என்று கேளுங்க. இருதயமோ திருக்கும் கேடுமான இருதயமாக இருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையில் அழைப்பு உண்மைதான், அபிஷேகம் உண்மைதான். ஆனாலும் கூட சொன்னதை செய்து முடிப்பதற்கு முன்பாகவே இருதயம் திருங்கி போய் சுய புத்தியின்மை சாய்ந்து தேவ ராஜ்யத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை, தெய்வ சொன்ன வார்த்தைகளை செய்து முடிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்தார் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஹல்லேலூயா ஈடாய் மாறிவிட்டார் இந்த மனுஷன். தேவ பிள்ளை நாளிலும் கூட நம்மை கர்த்தர் புறக்கணிக்காமல் இருக்கும்படியாக எல்லா இருதயங்களும் கர்த்தாவே நேரே இருக்கும்படியாய், கர்த்தரே நோக்கி இருக்கும்படியாய், திருங்கி போகாமல் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா இருதயங்களை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உண்மையே நோக்கி இருக்க உதவி செய்யுங்க அப்பா. எல்லாரும் திருக்கதை ஒப்பு கொடுக்கிறோம். நாளில் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே சபலை போல நாங்கள் தள்ளி போகாதபடிக்கு, சபலை போல இழந்து போகாதபடிக்கு, கடைசி வரை நாங்கள் நிலை நிற்கும்படி கிருபை தாருங்க. அழைப்பு நிற்கும்படி கிருபை தாருங்க. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு தேவையெல்லாம் சந்திப்பீராக, நன்மையை திருப்தியாக்குவீராக, அதிசயங்களை காணப்பண்ண செய்வதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் திருக்கதை ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே பிள்ளைகளை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. பிரியமானவனே, பிரியமானவளே, ஒரு ஆத்மா வாழ்வது எல்லாரும் வாழ் சுமன் வார்த்தையின்படியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எல்லா நன்மையாலும் கிருபையாலும் திருப்தியாக்கி நடத்துவீராக. அப்படி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. அதே இந்த இரு நடக்கிற கர்த்தாவே, ஜாமகரப்பை ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். தவே இரு நடக்க ஜாமகரப்பை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகள் நின்று ஜெபிக்கும்படி கிருபை கொடுப்பீராக. பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஒரு சகலபரம் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பிதாவந்தனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் நாம் அனைவரோடும் நேர்லை மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்கப்போது எல்லா பிள்ளை வாழ்க்கையில் நிறம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்து சுத்திகரித்து
சமாதானத்தை காத்துக்கொள்ளுவாராக. எல்லா இருதயங்களும் திருங்காதபடி காத்துக்கொள்ளுவாராக. God bless you.